எல்லாருக்கும் அவங்களோட லைஃப் பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஆனா now we are going to venture and explore into a new world. குக்கு அப்படிங்கிற படத்தினுடைய டீம் தான் இன்னைக்கு நம்ம சந்திப்போமா சினிமா கஃபேல மீட் பண்ண போறோம். எல்லாருக்கும் இப்ப உங்களை தெரிஞ்சது அட்டகத்தி தினேஷா. இப்ப அந்த இமேஜை பிரேக் பண்ணி எங்க முன்னாடி எந்த ஒரு கேரக்டர் உட்காந்துருக்கீங்க? தமிழ்ல இருந்துச்சு, தமிழ்ல இருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப ஆனா அப்படியே ஆயிட்டே இருக்கு. தினேஷா திருப்பி வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, சோ தமிழ் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்தது அந்த கேரக்டர் பண்றது? கஷ்டமே ஒண்ணும் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் அப்படியே நேச்சுரலாவே சில பேருக்கு பிரிச்சு சொல்ல அப்படி பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அது ஜாலியா பண்ணும். ஆனா ரொம்ப பெயின் ஒர்க் கொஞ்சம் சீரியஸான ஒர்க் இது. ஏன்னா அவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு, சின்ன சின்னதா பண்ணது எல்லாமே. என்னோட ஆட்டிடியூட் பேசிக்கா தலையாட்டுறது, உடம்பாட்டுறது, அது எல்லாமே ஒர்க் ஷாப்ல அது எல்லாமே நீங்க பண்ணலாம், நான் பண்ணலாம், யாரும் பிராக்டிஸ் பண்ணா பண்ணிடலாம். அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லைஃப்க்கு என்ன எடுத்துக்கிறோம் மட்டும் நம்ம பார்க்கணும். படம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நான் கொஞ்சம் லைட்டா இருக்கு, கொஞ்சம் ஜாலியா இருக்கேன். பாப் மார்லி சாங் மாதிரி வச்சுக்கலாம், டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸா இந்த படத்தை பாக்குறவங்க மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நடிச்ச உங்களுக்கே இப்படி ஒரு பாதிப்பு இருக்கு. அதனால டெஃபினெட்லி. அண்ட் மாளவிகா, பிரிட்டி மாளவிகா இந்த படத்துல எவ்ரிபடி 3D டெக்னிக்கலா போயிட்டாங்க அவங்க. சோ நீங்க ஒன்ஸ் அகைன் எங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின் கேரளால இருந்து கிடைச்சிருக்கீங்க. என்ன பண்றீங்க நீங்க? To be frank, I'm in 10th படிச்சிட்டு இருக்கேன். எஸ். அது எப்படி தினேஷ், நீங்க எப்பயாவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா கேரளால இருந்து இறக்குமதி ஆற எல்லாரும் நசிரியா, லட்சுமி மேனன்? But I guess maybe it's because this is the age when you want to enter into cinema, you want to portray yourself very beautiful, so just something of that sort. To venture into cinema? I mean teenage. So apart from studies, so cinema is your interest? Yes, sort of. Actually, I want to become a pilot. Yes. Okay. Wow. Okay. அதுக்கு சினிமா அப்படிங்கிறது என்ன ஆகுது? Link? No. This is because of the momentary interest I had. Nice. So ராஜமுருகன் சார் எப்படி செலக்ட் பண்ணாரு உங்களை அந்த ஆடிஷன்ஸும் போதா? No, it was not an audition. I did a Malayalam movie, Black Butterfly. Super. அது Tamil movie Vazhakkayan 18/9 அதோட remake. So from that, he saw the movie and he liked my performance. Super. So இப்ப நடிப்புல உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கான்டெஸ்ட் அப்படினா யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? I guess it's him because ரொம்ப dedicated. I mean, if he gets to know what he has to do in the next shot, he'll practice and he'll just maintain the mindset and he has to give his best to that and he does. Yeah, I don't do that. I guess I am a bit, okay. I know, yeah. I mean, சீரியஸாவா இவ்ளோ ஜாலியான பர்சனா இருக்கீங்க? கட்ஸ்க்கு நடுவுல ஷாட்ஸ்க்கு நடுவுல ரிஹர்ஸ் பண்ணுவீங்களா? வொர்க் ஷாப்ல நடந்தல ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? ராஜமுருகன் சார் சொன்னதுதான். ஆக்சுவலி நான் இல்ல பெர்ஃபார்மன்ஸ் பத்தி இதுல பேசணும். இதுக்கு அப்புறம் இன்டர்வியூஸ்ல எதுவுமே எனக்கு அது எல்லாரும் சைடும் கூடயே இருப்பாங்க. இப்ப இலங்கை வெளில வந்திருக்காங்க, கூடயே தான் இருப்பாங்க. அது ரொம்ப நம்ம மண்டக்குள்ள தானா போயிடும், அது தானா உள்ள போயிடும். அது கேட்கறது பண்றதுதான். அண்ட் இவங்களுக்கான ஏஜ் இருக்குல்ல 16. சோ எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்னா சில பெக்குலர் ரியாக்ஷன் ராஜமுருகன் சார் கேட்பாங்க எதனா பண்ணுன்னு சொல்லிட்டு. இளங்கோன கூட இருக்கிறது அவர்கிட்ட இருந்து கூடயே ஸ்டே பண்ணீங்கன்னா வந்துடும். அது பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். இவங்க கிட்ட இருந்து நான் எடுத்தது திடீர்னு கோவம் பண்ணும், ஆனா நார்மலா வேற மாதிரி எதனா கோவம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது பிஹைண்ட் த கேமரா அப்படி உட்காந்துட்டு இருந்தேன். சின்னதா அவங்களுக்கு தெரியாம இருக்கும். நம்ம அதை எடுத்து எங்க அப்ளை பண்ண டப் பண்ண அது ஒர்க் அவுட் ஆயிடும். ஓகே சூப்பர். அப்புறம் கிளைமேக்ஸ்ல முக்கியமா சீரியஸா ஏன்னா அதெல்லாம் பெரிய லெவல். கிளைமேக்ஸ்ல நான் அது சின்ன அது பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு, எனக்கு மட்டுமே தெரியும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி. சோ இவங்களுடைய சில பாடி லாங்குவேஜ் பயங்கரமா இருந்துச்சு. வாவ், நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்ப உங்களுக்கு தினேஷ். ஏஜ்க்கான எல்லாருமே இளங்கோன்னா அது இவங்களோட இது கொஞ்சம். ஆல்ரைட். சோ இந்த படத்துல நீங்க கண்டிப்பா டேக் ஹோம் ஒரு மெசேஜ் இருக்கு அப்படின்னா என்ன நினைப்பீங்க? நம்ம பாக்குறவங்க எல்லாருக்குமே ஒரு படம்னா ஒரு படமா பாத்துட்டு போகாம அந்த படத்தையும் தாண்டி ஒரு எஃபெக்ட் பண்ணணும் ஒரு படம் அப்படின்னா இந்த படம் பார்த்ததும் எந்த மனநிலையில இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆடியன்ஸ்? I guess personally because how this movie has affected me is I had a perspective that blind, they may not be confident. They would, consider themselves lower than us because they can't see. It's a handicap. I thought, that's how they see themselves. They may not be confident. That was the basic thought I had. And their life is very sad. No, actually meeting them, I felt I was so wrong because they appear to be way more confident and extrovert than I am.
or than any of us are. They are very much happy with the way they are. They're comfortable being blind, and I don't know, they utilized each one of their senses to their maximum. So if not vision அப்படிங்கற ஒரு சென்ஸ் இல்லாம மத்த சென்ஸ்லாம் I இன்னும் know. ஷார்ப்பா இருக்கும் Yes. உங்களுக்கு. Okay. So definitely that perspective of the audience, if they have it, is gonna change. Wow, super. So இப்போ வந்து வேற ஒரு வேர்ல்டுக்குள்ள you have stepped in. So இந்த ஒரு வேர்ல்ட்ல நீங்க வந்து ஒரு படம் பண்ணனும் அப்படினு டைரக்டர் சொல்லும்போது முதல்ல இது ஒரு சேலஞ்சா இருக்கும் அப்படி நினைச்சீங்களா இல்ல you want to do it right away அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்ததா? No, I was definitely put down by the fact that it was a challenge. Because I'm not very much experienced in the acting field. This is my second or third movie, first Tamil movie. So basically I signed for the movie because I'm acting as blind. So well, this thing haunted me that it is going to be a challenge. I don't know what exactly I'm going to do. Maybe the director would guide me, but will he get what he wants from me on screen? Those are the things that want to understand. I'm not a woman. Observation power எவ்வளவு இல்ல அன்னைக்கே பார்த்துட்டு லாஸ்ட் டைம் அவங்க That's what it is. சூப்பரா இருக்குது நல்லா இருக்குப்பா. இத எந்த படத்துல இன்கார்ப்பரேட் பண்ண போறீங்க? ஒண்ணா அவங்களோட எல்லாம் திருடிட்டு நீங்க நடிச்சிருக்கீங்க. நல்ல விஷயம் தானே. சூப்பர். இப்போ வந்து இந்த டைரக்டருக்கும் இது டெபியூ மூவி, தமிழ்ல உங்களுக்கு டெபியூ மூவி, எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அண்ட் ஆல் தி மோர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த ரோல் நீங்க ப்ளே பண்ணது? It is actually very important. Entry into the Tamil industry with a blind role where I have a chance to perform is a huge deal. And yeah, I thought maybe Tamil industry, reserved people, very professional. I had the mind to, I'm a kid, come on. So, okay. I'm not a kid. Of course you are a kid. Okay, தமிழ் சினிமாவுல வந்தாச்சு. Yeah, so no, but it is very different. I don't know, is it because of this movie? Is it because of the crew I worked with? They are so friendly. It is not very formal. Nobody asks you for what you want. They just give it to you, and it's like a family. I mean, no formalities. I was actually shocked. I was like, I have not seen so much of, you know, non-formal people in the industry. Like you had fun at the shoots. Yeah. Oh yes, I did. Nice. Except for him. With him making fun of you except all the for time. him. Yeah, except for him. Because most of the jokes he says end up to be a mocker. I don't know. He creates mocker. He works on the mocker. I don't know. How can you do so much of mocker? It's hard. And இப்ப எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். நீங்க அந்த கேரக்டர்ஸாவே தமிழாவும் நீங்க வந்து அந்த ஹீரோயினாவும் எங்களுக்கு வாழ்ந்து காட்டி ஒரே ஒரு சீன் நடிக்கணும். எப்படி நீங்க அந்த மாதிரி மாறுறீங்க அப்படின்னு நாங்க பாக்கணும். நீங்க ஒர்க் ஷாப் போய் எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு டெடிகேஷனோட பண்ணிருந்தீங்க, அது ஒரே ஒரு வாட்டி எங்களுக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏதாவது ஒரு சீன் எனக்கு பண்ணி காட்டணும். ஓகே போலாம். சொல்லலாமா? ஆக்ஷன். யாரு? your husband. உன் புருஷங்க. டே லூசு. எப்படா? போன் எடுக்கலாம் அப்படியே விட்டுருமா? நாங்கெல்லாம் சோஃபால உட்கார்ந்து பேசுவோம்ல. ஒரு முக்கியமான விஷயம், வெயிட் பார்த்தேன் 58 kg. கார்டுல என்ன வந்து தெரியுமா? நினைச்ச காரியம் கை கூடுமா? நான் கூட தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எது? எனக்கு கனவு வந்துச்சு. என்ன கனவு? தந்தி டிவில நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். அப்படியா? ஆமா. கனவு அப்படிதானே வந்துச்சு. போதும் கனவு. So adorable. Seriously, such a cute sequence. நீங்க கொடியாவும் நீங்க தமிழாவும் வாழ்ந்து காமிச்சது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சோ இப்ப கொடியா இருந்து உங்களை பார்த்தோம். இப்ப கொடி வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் எந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க ரசிப்பீங்க இந்த படத்துல அப்படின்னா? The portrayal, the perspective of the movie, the way they've portrayed the life of the blind. சூப்பர். சோ கண்டிப்பா இது அவங்களோட வேர்ல்டுக்குள்ள போய் நீங்க ஒரு நாள் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கொடியாவும் தமிழாவும் வாழ்ந்து காமிச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எங்களுக்கும் பாக்குறதுக்கு. நாங்களும் ஒரு நிமிஷம் அந்த உலகத்துல வாழ்ந்த மாதிரி இருந்தது. Once again, welcome back to the Sandipoma as Cinema Cafe. Kuku team நம்மளோட இன்னைக்கு இருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணிருக்கிறது ராஜ் முருகன் சார், டைரக்டர் அப்படின்னு இந்த படத்துல கேப்டன் ஆஃப் தி ஷிப். இந்த குக்கு அப்படின்ற ஒரு டீம், how did you put it together? குக்கு எங்க இருந்து முதல்ல? குக்கு வந்து ஒரு 7 இயர்ஸா எனக்கு இருந்துட்டு இருக்கிற ஒரு கதை. அது நான் வந்து ஜேர்னலிஸ்டா ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன்.
7 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஜேர்னலிஸ்டா இருந்தப்போ கேட்ட ஒருத்தவனுடைய கதை தான் இது. நம்ம நிறைய டிராவல் பண்ணிட்டே இருப்போம், நிறைய பீப்புள்ஸ் மீட் பண்ணுவோம். அப்படி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு கதை இது. நிஜமான ஒரு கதை. இதை ஃபர்ஸ்ட் படமா பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தது. பட் ஆனா இந்த சூழல்ல இதை எப்படி ஒரு வணிகமா எடுத்துட்டு வர்றதுங்கிற ஒரு தயக்கம் இருந்தது. அதனால வேற வேற ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி கடைசியா பட் ஆனா நாம எது தீவிரமா நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குக்கு அமைஞ்சது. இந்த படத்துக்கான ஒரு விஷயத்த உருவாக்குனது சங்கர் சார், டைரக்டர் சங்கர் சார். அவர் தான். நான் அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றதுக்காக போனேன், ஒரு வாய்ப்பு கேட்கறதுக்காக. வேற ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன். பட் அவரு இல்ல, எனக்கு ராஜீவ் முருகன்ங்கிற ஒரு ரைட்டர்ட்ட இருந்து நான் வேற ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு வட்டியும் முதலும் நான் விகடன்ல ஒரு 80 வீக்ஸ் எழுதின ஒரு தொடர், அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு லைஃபா ஒரு படம் வரணும் உங்கள்ட்ட இருந்து. பட் மற்ற விஷயத்த பத்தி எல்லாம் பயப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் படம்னா அப்படி இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் திரும்பவும் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணி அதுதான் குக்குவா இன்னைக்கு வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கே முதல்ல ஆரம்பிக்கும் போது குக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாததுனாலதான் வேற ஸ்கிரிப்ட நீங்க வந்து சூஸ் பண்ணிருந்தீங்களா? முதல் ஸ்கிரிப்ட் கமர்ஷியல் நான் எப்பவுமே அப்படி யோசிக்கிறது கிடையாது. கமர்ஷியலோ அல்லது சினிமாவுக்கான வெற்றி தொழில்களோ அதெல்லாம் நமக்கு எப்பவுமே கிடையாது. பட் அது எப்படி ஒரு பிலிமா உருவாகணும், அதுக்கு ஒரு மெச்சூர்டு வேணும். நீங்க ஒரு அந்த மாதிரியான ஒரு பிலிம் பண்றதுக்கு உங்கள் அளவுலயே நீங்க ஒரு பக்குவம் வேணும், அப்பதான் அதை பண்ண முடியும். சோ எனக்கு அந்த மெச்சூர்டு இல்ல, அதுதான் விஷயம். பட் அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்ல நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் அதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு அந்த மெச்சூரோட இதை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க வந்து முதல்ல ஒரு படம் அப்படின்னும் போது ஒரு அழுத்தமான கதை கொடுக்கறது வந்து ஒரு டைரக்டருக்கு வெற்றியா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஆரம்பிச்சீங்க இல்லையா குக்கு? நிச்சயமா. சூப்பர், டெஃபினெட்லி. அண்ட் நீங்க சொல்லுங்க தினேஷ், அவர் மைண்ட்ல இருந்த ஒரு ரியலான கதாபாத்திரத்தை நீங்க லைஃப்க்கு கொண்டு வந்திருக்கீங்க. சார் எப்படி எல்லாம் உங்ககிட்ட இந்த ஒர்க் வாங்கினாருன்னு நினைக்கிறீங்க? ஏங்க சீரியஸான ஒரு படம் கொடுத்து இந்த டீம் எப்ப பாரு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு யாருமே நினைச்சது இல்லையா? படமே அதான சார். ஆமா ஆமா, படமே என்னன்னா இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் தான் ரொம்ப சீரியஸான ரொம்ப சிரிப்பான ஒரு விஷயம். லைஃப்ல அதுதான். நம்ம இப்ப இந்த விசுவலி சேலஞ்ச் பத்தின படம், அவங்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கிற போர்ட்ரேஷன் தான் இந்த படம். அது ரியல், எதையுமே சினிமாவுக்காக பண்ணல. சோ அப்படித்தான் ரியலாவே நடந்துச்சு ஒர்க். பயங்கர ஃப்ளோவா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா அப்படி ரொம்ப எமோஷனல் சீன்லாம் வந்து ஒரு சின்ன சிரிப்புக்கு அப்புறம் ஒரு கண்ணீர் அப்படி அதான் பண்ணோம். அண்ட் உங்களுக்கு இப்ப விஷுவலி சேலஞ்ச் அப்படின்னும் போது அவங்க வேர்ல்டுக்குள்ள கண்டிப்பா நமக்கு போய் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனோ இல்ல அவங்களோட க்ளோஸா வாழ்ந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்ட விஷயங்களா நீங்க? ஆமாமா, நாங்க அவங்களோடய டிராவல் பண்ணி நான் ஒரு அதான் சொல்றேன் 7 இயர்ஸாவே நான் அவங்களோட ரொம்ப டிராவல் பண்ணிட்டே இருப்போம். அவங்களோட சினிமாவுக்குன்னு இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையே அப்படித்தான். அவங்களோட போய் சுத்துறது போறது வர்றது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த படமா ஆரம்பிச்ச பிறகு ஒரு 3 இயர்ஸ் நானும் என்னோட அசிஸ்டன்ட் கரிகாலன் 2 பேரும் அந்த ஒரு 3 இயர்ஸ் அவங்களோட தான் இருந்தோம். அவங்களோட சுத்தி மூர் மார்க்கெட்டு, ரயில்வே ஸ்டேஷனு அப்படி எல்லாம் இது பண்ணி அவங்கள்ட்ட டெய்லி கேட்கறது தான் இந்த படத்தோட டைலாக், அவங்க சொல்றதுதான் இந்த படத்தோடைய சீன்ஸ் அங்கங்க வர்றது. அப்படிதான் இந்த இது உருவானுச்சு. இது ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி அப்படிலாம் கிடையாது. இது 100% வந்து இது ஒரு நெரேட்டிவா அவங்க சொல்றத நான் வந்து எழுதுனேன். என்னோட இடத்துல இருந்து என்னோட ஸ்டைல்ல இருந்து அதை சினிமாவை மாத்துறதுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அது பண்ணேன். அதுதான் இந்த படம். சோ யதார்த்தமான கதைகள் அப்படின்னு சொல்ல போக இது ரொம்ப கேஷுவலான கதையா உருவானது அப்படின்னீங்க. அண்ட் தினேஷ் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க பார்த்தபோது நீங்க எடுத்துக்கிட்ட விஷயங்களை விட சார் சொல்லி நீங்க இன்கார்பரேட் பண்ண விஷயங்கள் கண்டிப்பா ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருந்தது நீங்க நினைச்ச ஒரு விஷயங்கள்? சிரிப்பு தான். ஸ்மைலி ஹேண்டில் பண்ணும்போது இருக்குல்ல, ஏதாவது டென்ஷன் கான்சியஸா எல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கிடைச்சது. அவர் பார்க்கும்போது எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் வந்து திடீர்னு பார்த்தா அவரும் இவரும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன் 50 லட்ச ரூபாய் ஏதோ சொன்னாங்க பெர்மிஷனுக்கு, உட்காந்து அப்படியே என்ன பண்றோம் பார்த்தா திடீர்னு சவுண்ட் மட்டும் வரும், அவர் இவரும் பயங்கரமா கேமராமேன் ப்ரமோஷன் ஏன் அப்படி வர்றது ட்ரெயினா இல்ல மேகம் கூட தானே இப்போ வரும்போது ரைனா அப்படின்னு பிரமோத் சார் சொல்லுவாரு. பாக்கும்போது எல்லாருக்குமே எனர்ஜி ஆயிடும். இல்ல இது டெக்னீஷியன்ஸ் கூட லைட்மேன் போஸ் அண்ணா அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு படம் எப்பவுமே 4 நாள் பிரேக் விட்டா கூட வந்து அவங்க போயிடுவாங்க, வேற ஒரு படத்துக்கு போயிடுவாங்க. ஆனா இது 10 நாள் 80 நாள், ஆனா எடுத்தது வந்து 9 மாசம் 8 மாசம் கிட்ட ஆயிடுச்சு இல்ல சார். ஷூட்டிங் டேஸ் வந்து 80 டேஸ், 8 மாசம் 9 மாசத்துல போயிருக்காது. அவ்வளவு கேப் இருந்திருக்கு. ஆனா எல்லாம் கேட்டு வந்து திருப்பியும் வந்து
இதுல ஒர்க் பண்றேன். ஏன்னா ஒரு மாதிரி மரியாதையா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அதை சொல்ல தெரியல. ஆனா அது நல்லா இருந்துச்சு. அது கரெக்டா கன்வே பண்ண முடியாது. என்டையர் டீமுக்குமே ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. படத்துல வந்து ஒரு நாள் எந்த வேலை பார்த்துட்டு போனாலும் எல்லாம் நீ கண்டிப்பா ஜாலியா தான் போவாங்க. ஃபினான்ஸ்லாம் எப்படிலாம் தெரியும், ஆனா போகும்போது ஒரு மாதிரி ஜாலியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இத பத்தி பேசும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்த ப்ரொடியூசர் பத்தி பேசி ஆகணும். ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கோம் சார். ஆனா தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்டர், உங்களோட ப்ரொடியூசர்ஸ் பத்தி பேசும்போது மிகப்பெரிய பேனர், ஃபியூ ஃபிலிம்ஸ் விரல் விட்டு என்ன அளவுக்கு கூட படங்கள் தான் பண்ணிருக்காங்க தமிழ்ல. அண்ட் உங்களுக்கு டெபியூ ஃபிலிமா உங்களுடைய படங்களை அவங்க எடுத்து பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ஹவ் டு யூ ஃபீல்? நிச்சயமா அது வந்து டைட்டானிக் அவதார் எடுத்தவங்க, அந்த இதுல நம்ம பேர் வந்ததே ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சின்ன படம், ஆல்மோஸ்ட் நான் சொல்றது பட்ஜெட் லெவல்ல இதோடைய பட்ஜெட்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்றது, சின்ன படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஆர்டிஸ்ட் வைஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் நம்ம நியூ ஃபேஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள். பட் ஆனா இத எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிடைச்சாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், படைப்பாளிக்கு அவங்க கொடுக்குற ஃப்ரீடம். ஒரு ரொம்ப நம்ம எதுலையுமே தலையிடுறது கிடையாது, கேட்கிற விஷயங்கள் கிடைக்கும். அப்படி ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் பட டைரக்டருக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது வந்து கிடைச்சிருக்கு, அது ஒரு முக்கியமான விஷயம். சூப்பர். அண்ட் நீங்க வந்து உங்களுடைய சைட் டீம்ல இருந்து சொல்லிட்டீங்க, தினேஷ்க்கு ரொம்ப பக்கபலமா எப்பயுமே கூட சப்போர்ட்டிவா இருந்த டீம் அப்படின்னா யார் சொல்லுவீங்க இந்த படத்துல? இளவண்ண, டாக்டர் சார், பிரமோத் சார். ஏன்னா எல்லாமே ஒரு ஐடியா வரும் அந்த ஒரு ஷோல்டர் ரைட்ல திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா டிசைன் பண்ணது. ஏன்னா இதை எடுத்தோடனே அப்படி பண்ணி இப்படி பண்ணலாம் பண்ணல. ஒர்க் ஷாப்ல இருந்து எல்லாமே ஷூட் ஆரம்பிச்சு 4வது நாள் தான் காலேஜ்ல தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அங்கேயே கொஞ்சம் இந்த ஷோல்டர் மட்டும் ஃப்ரண்ட்ல தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது கேமராமேன் சார் அவங்க சொல்லி கொடுத்து ஒண்ணு பில்டப் ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய சொல்லுவாங்க. இளங்கான வாய்ஸ்ல என்னோட இதெல்லாம் வந்து அவர் பேசுற டோன் தான். ஆனா என்னதான் இருந்தாலும் FPB சார் பாடின பாட்டு நம்ம பாடலாம், ஆனா அதே மாதிரி பாட முடியாதுல்ல. ஆனா அதே பாட்ட பாடலாம், அந்த மாதிரி நீங்க சொல்லி தர டைலாக் அப்படியே ஃப்ளோல வருது. சூப்பர். யாரெல்லாம் சார் சேர்ந்து செதுக்கினீங்க இவரை? யாரெல்லாம் சேர்ந்து செதுச்சது ராமலிங்கன் இல்ல, என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி படத்துக்கு வரும்போது அத சேம் நீங்க திறமை சம்பந்தப்பட்டது இல்ல. முதல்ல திறமைங்கிறது முக்கியமான விஷயம், அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சோல் ஒரு ஹார்ட் லெவல்ல இருக்கணும், அந்த கிரியேஷனுக்குள்ள வரணும். அப்பதான் ஒரு ஆர்டிஸ்டால அதை கரெக்டா கேரி பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. அது இந்த மாதிரி ஒரு படம்னா ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஒரு அந்த கேரக்டராவே இருக்கணும். நீங்க இப்போ ஒரு சீன்ல வந்துட்டு நீங்க மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல ஒரு மாதிரி இருக்கலாம், அடுத்த சீன்ல கொஞ்சம் அந்த வேரியேஷன் இருக்கும், அது வந்து தெரியாது. பட் இந்த மாதிரி படங்கள் அந்த கேரக்டர்ல இருந்து அவன் டிவியேட்டே ஆக முடியாது. அவன் ஹியூமரா இருந்தாலும் சரி, எமோஷனா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு மீட்டர் இருக்கும் கரெக்டா. அந்த மீட்டர் பிடிக்கிறதுக்கு என்னன்னா முதல்ல அந்த வேர்ல்டுக்குள்ள வரணும். இப்ப அதான் சொல்றது, இது நான் டைரக்டரா ஒன்னு போர்ஸா சொல்லி கொடுக்கறது ஒண்ணு, அவன் பண்றது ஒண்ணு, இது ரெண்டுமே கிடையாது. இது ரெண்டும் சினிமா, ஒரு தொழில், அது நடக்கும், அது பாட்டுக்கு நடக்கும். அதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஹார்ட் டிரான்சாக்சன், அதுதான் இந்த இளங்கோ, நந்தினி, அந்த பிலால் அவங்க எல்லாம் இதுக்குள்ள வரும்போது ஒரு ஒரிஜினல் வருது பாத்தீங்களா. அதுல இருந்து தினேஷ் வந்து நிறைய மாடுலேஷன், அவங்கள்ட்ட இருந்து ஒரு கை அசைக்கிறது அங்கே இருந்து இருப்பான், ஒரு கண்ணு, அதுதான் ஒரு ட்ரூத்தா ஒன்னு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு 100% கிடைக்கும், ஒரு பாடி லாங்குவேஜ். அப்ப அது பிக்ஸ் ஆயிடும். பிக்ஸ் ஆன பிறகு அது அதுதான் இதுல நடந்தது. அந்த 2 months நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்குள்ள நடந்த ஒர்க் இது எல்லாமே. அதுக்கு அவனுடைய அந்த டெடிகேஷன், அது ஹார்ட் லெவல்ல இருந்து வர்ற விஷயம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நடந்திருக்கு. அண்ட் தினேஷ், நீங்க சொல்லுங்க, வர யங்ஸ்டர்ஸ் ஆக்டர்ஸ் வந்து ஒரு சாக்லேட் பாயோ, ஒரு லவர் பாயோ, பக்கத்து வீட்டுல இருக்க பையனா ரொம்ப ஜாலியா நடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு கிரியேஷன் கிரியேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு நடுவுல பலமான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நீங்க பண்ணும்போது where does it put you? இப்போ ஹீரோஸ் அப்படிங்கறவங்க இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மத்தியில நீங்க யங் ஹீரோவா எங்க ஒரு ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கீங்க? பிடிச்ச படம் பண்ணணும், ஸ்டாண்ட் பண்றதுலாம் தெரியாது. ஸ்டாண்ட் பண்றது வேற நம்ம கையிலும் கிடையாது, அது அவசியம் இல்ல. ஜஸ்ட் இது குக்கு அட்டகதி பண்ணும், அதுக்கப்புறம் குக்கு செகண்டா வரும்போது அதுவே சூப்பரான ஒரு விஷயம் தான். எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்றது. இதே மாதிரி ஒர்க் பண்ணாலே ஓகே எனக்கு. இதே மாதிரி மீன்ஸ் இந்த சொன்னார்ல எனக்கு கரெக்டா சார் பக்கம் அந்த ஒரு டிராவல் அப்படியே போனா செம கெத்தா இருக்கும். சூப்பர் ஃப்ளோல இருக்கீங்க சார், பயங்கர. இது எந்த ஸ்லாங்? இந்த ஃப்ளோல
வண்டர்ஃபுல் சார். அண்ட் நீங்க சொல்லுங்க சார், இப்போ ஒரு as a டைரக்டர் இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணா லாங் டியூரேஷன்ல ஓவர் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல அதான் மறுபடியும் என்னன்னா, இப்ப லாங் டியூரேஷனு இந்த மாதிரி பிளான் பண்ண முடியாது. ஒரு எந்த உங்களுக்கு அந்த நேரத்துல எந்த இது உங்களை பாதிக்குதோ, எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை நீங்க எழுதலாம், அதை நீங்க படமா எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் அது. ஓகே, இப்ப தினேஷ் வந்து நிறைய படங்கள் பார்த்திருப்பாரு, சின்ன வயசுல இருந்து நிறைய படங்களுக்கு கமெண்ட்ஸ் அடிச்சிருப்பாரு. சோ இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னும் போது உங்களை ஸ்கிரீன்லயே பார்த்துட்டு யங்ஸ்டர்ஸ் எந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது எப்படியும் வரதான் செய்வேன். இருந்தாலும் அதெல்லாம் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியல. அது ஆக்சுவலா அது கமெண்ட்ஸ் எப்படியா இருந்தாலும் வரவேற்கப்படுகின்றன. தூட்டட்டும் போட்டு அனைத்து பெருமையும் அவருக்கு. இவ்வளவு சின்ன வயசுல இந்த அளவுக்கு விஸ்டம், வாவ். அண்ட் நீங்க சொல்லுங்க ராஜ்முருகன் சார், இப்ப ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க இருந்திருக்கீங்க. இப்போ தினேஷ் உங்க படத்துல நடிக்கல அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க அவருடைய நடிப்புக்கு எந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்திருப்பீங்க? ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணிருப்பீங்க? ரொம்ப சிக்கலான கொஸ்டினா இருக்கு குருவே. மணியா நல்லா இல்ல என்ன சொல்றது, இல்ல ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வந்து அட்டகத்தி படத்திலேயே ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணதுனாலதான் இந்த படத்துக்கு தினேஷ் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சது. இப்ப அதுலயே வந்து அந்த அதான் சொல்றேன்னா, அது வந்து ஒரு ஆர்டிஸ்டா ஒரு சினிமால நடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க மட்டும் பண்ண முடியாது. அதை அதுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து தினேஷ்ட ரொம்ப இருக்கு. நான் ஆக்சுவலா வெளியில இருந்து ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு மீடியா பார்த்தாலும் ஒரு ஆர்டிஸ்டா அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். நிச்சயமா அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. ஓகே, அட்டகத்தில எந்த ஒரு விஷயம் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னால உங்களுக்கு பர்சனலா அஃபெக்ட் பண்ணதுனால அகைன் இந்த படத்துல நீங்க அவரை இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டீங்க? ஒருத்தர் சலக்கியாம இப்படி லவ் பண்றானே சார், தினேஷ் கிட்ட உங்களுக்கு அது ஸ்கிரிப்ட வந்து எலவேட் பண்ணணும்ல. ஐ மீன் அந்த லவ் வந்து அது ரியல் லைஃப் கேரக்டர் ஒட்டியே ரொம்ப பலமா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருந்ததுனால. அட இன்னது யாருக்கு தான் லவ் இல்ல? எனக்கு இல்லையா, உங்களுக்கு இல்லையா, சாருக்கு இல்லையா, போட்டோ அவருக்கு இல்ல, எல்லாருக்குமே லவ் இருக்கு. ஓகே, சோ அந்த ஃபீல் ஆக்சுவலி அது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸா வேற வேற வேரியேஷன்ஸ் இருந்தது இல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பையன், அதுக்கான ஃபீல் இருந்தது. அதுதான் விஷயம். அப்புறம் அதை தாண்டி உள்ள நம்ம இதுவா வரும்போது, படமா வரும்போது, அதுதான் ஒரு நிறைய லவ் பண்ணி ரோட்டு கடையில சாப்பிட்டு பயணம் பண்ணி சேவாப்பேட்டையில இருந்து பெரம்பூர் போற வழியில வித்தவுட்ல மாட்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் போலயே. இந்த ஷூட்டும் போது மேஜர் சேலஞ்ச் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? மேஜர் சேலஞ்சுனா டைமிங் தான். என்னன்னா ஒரு கேமராமேன் பி.கே. வர்மா, நான் 2 பேரும் ஒரு விஷயத்த வந்து இதை ஒர்க் பண்ணிட்டோம் ஆரம்பத்திலேயே. இது என்ன மாதிரி இந்த பிலிமை எப்படி பண்ணணும் விஷயங்கள். படம் ஃபுல்லா லைவ் லொகேஷன். நீங்க ரயில்வே ஸ்டேஷன், மூர் மார்க்கெட்டு, ரோட்ஸ், படம் ஃபுல்லா நடக்கிறது. சோ நீங்க ஜனங்க எல்லாம் நிறைய புலங்குற இடம். நீங்க போய் நம்ம நினைச்ச விஷயத்த நினைச்ச உடனே எடுக்க முடியாது. அது ஒரு விஷயம் இருக்கு. அதனால இப்ப 1 hourல அப்படின்னு பிளான் பண்ணோம்னா அது ஒரு 2 hours 3 hours ஆயிடும். சோ அதுக்கான ஒரு டைமிங். சோ அந்த டைமிங்குள்ள எடுக்கணும், ஆனா கரெக்டாவும் எடுக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது. சோ இவ்வளவு நாள் எல்லாருமே வந்து நீங்க லவ் பண்ண அழக ரசிச்சிருந்தாங்க. தினேஷா, அட்டகத்தி தினேஷா, இதையும் தாண்டி இப்ப வந்து நீங்க எல்லாரும் மனசுலயும் தமிழா குடி புகுந்திருக்கீங்க. இப்போ நீங்க இது ஒரு ஃபீல் குட் படமா இருந்தது நீங்க நடிக்கும் போது எப்படின்னு சொல்லுவீங்க? ஆடியன்ஸ் எந்த ஒரு மனநிலையோட இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேணாம், அப்படியே ஜாலியா வரட்டும், ஜாலியா வந்து பார்க்கட்டும். இப்ப இருக்கிற ஒரு இது ஹைப் இருக்குல்ல, இப்போ அப்படியே அதே மாதிரி அவங்க வந்து பார்க்கட்டும். ஏதோ ஒரு இந்த படம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. வரட்டும். ஆடியன்ஸ் அப்படியே வந்து செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றீங்க. கேஷுவலா வந்து எப்படி நீங்க நடிச்சீங்களா? இல்ல, நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம், என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து ஜாலியா பாருங்க, பாத்துட்டு. Wonderful, and thanks a lot for joining us. And இவ்வளவு நேரம் உங்க கூட பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ் கூட நாங்க பேசினோம். தொடர்ந்து இந்த தமிழ் கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த இளங்கோ பிலால் அவங்க கிட்ட நம்ம பேச போறோம். வெல்கம் பேக். இந்த வாரம் நம்ம சந்திப்போமா ஆட் சினிமா கஃபேல நம்ம கூட இருக்காங்க குக்கு டீம். அண்ட் இப்ப நம்மள ஜாயின் பண்ணிருக்காங்க ஸ்பெஷல் பர்சன், தி இன்ஸ்பிரேஷன் பிஹைண்ட் தி கேரக்டர் தமிழ், இளங்கோ. எப்படி இருக்கீங்க இளங்கோ? நல்லா இருக்கு மேடம். சூப்பர். நீங்க என்ன பண்றீங்க?
நான் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் இப்போதைக்கு. என்ன இன்ஸ்ட்ருமெண்டா பாட்டா? பாடுறதா மேடம், சிங்கிங். வாய்ஸ் கணீர்னு இருக்கும் போதே நினைச்சேன் ஒரு 2 வரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. சரிங்க மேடம். ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தங்கலங்கிருச்சே, ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தங்கலங்கிருச்சே, நெத்தி நடு உலகங்கணி சுத்துது, எஞ்சு குழியிலக வெளி கத்துது, தீ சட்டியில் பால் பொங்கைய போல் பொங்குறனே, தொட்ட புள்ள தொட்டதுமே குச்சி முடிச்சிருச்சு, அடி புல்லு கட்ட கண்ணு கொட்டி துள்ளி குதிச்சிருச்சு, எத்தனையோ மெட்டுகளில் இளைய ராஜா என்ன தொட்டது போல் தொட்டு விட்டா அழகு ரோஜா, எத்தனையோ மெட்டுகளில் இளைய ராஜா என்ன தொட்டது போல் தொட்டு விட்டா அழகு ரோஜா. இது எங்க படத்தோட பாட்டு மேடம். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் உங்களுக்கு எவ்வளவு வருஷமா தெரியும் இப்ப ராஜ்முருகன் சார்? கடந்த 3 ஆண்டுகளா தெரியும் மேடம். வந்து உங்ககிட்ட இந்த படம் கதை சொல்லும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நடிக்க என் கதையை சொல்ல மேடம், சும்மா கூப்பிட்டு நடிங்கட்டாரா? ஆமா மேடம், உங்களுக்கு ஒரு முக்கிய கேரக்டர் நீங்க நடிகன்னு சொல்லிட்டாரு. படத்துல புக் ஆனதுக்கு அப்புறம் கூட கதை கேட்டேன். அது உங்களை பத்தி சந்தோஷமா ஒரு பாசிட்டிவா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மேடம், சுருக்கமா சொல்லிட்டாரு. ஏங்க உங்க கூட இருக்க நட்பை வந்து அவர் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டாருங்களா? உங்களோட கால் ஷீட் எல்லாம் வாங்கல, அப்படியே உங்களை கூப்பிட்டு நடிக்க சொல்லிட்டாரு. ஆமா மேடம். சூப்பர் சார். அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? இந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக அவர் வந்து நீங்க இல்ல, நான் வந்து அவரை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதைக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருந்தப்போ மாதாவரத்துல என்ன இளங்கோ அது என்ஏபி சார், என்ஏபி ட்ரைனிங் சென்டர், என்ஏபி ட்ரைனிங் சென்டர். அங்க வந்து அந்த விஷுவலி சேலஞ்ச் அவங்களுக்கான ட்ரைனிங் சென்டர். அங்க நான் அந்த கதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலெக்ட் பண்றதுக்காக போனேன் நான். அப்ப அங்க இருக்கிறவங்களாம் மீட் பண்ணப்போ அதுல இளங்கோ இருந்தாரு. இளங்கோ பார்க்கும் இதே மாதிரியே பேசும்போதே டக்குன்னு நமக்கு இன்ஸ்பயர் ஆயிடும். வில்லன் கேரக்டர் தான் மேடம் கேட்டேன், ஹீரோக்கு இல்ல வேணாம் மேடம். இந்த கெஞ்சிறது கொஞ்சிறதெல்லாம் நமக்கு வராது, மிரட்டுறதுதான் நமக்கு வரும் மேடம். எதுக்குனாலும் ப்ரிப்பேர்டாவே இருக்கீங்களா இல்லங்க சார்? ஆமா மேடம். இப்ப அடுத்த கதையில எப்படி உங்களுக்காகவே இன்னொரு கதை செதுக்கணும் போலயே உங்களை வில்லனா வச்சு. சூப்பர். அடுத்து எந்த பக்க பலமா ஹீரோக்கு வில்லனா இருக்கலாம் நினைக்கிறீங்க? அதெல்லாம் தெரியல மேடம், எது குடுக்குறாங்களோ அது மேடம். ஆனா வில்லனா இருக்கணும் மேடம். ரியல் லைஃப்ல எப்படிங்க ஹீரோவா வில்லனா நீங்க? ரியல் லைஃப் மேடம் வில்லன் பாதி ஹீரோ பாதி மேடம். நீங்க பேசும்போது பஞ்ச் டைலாக் எல்லாம் தெரிக்குது இல்லங்க சார்? அப்படியா மேடம்? தேங்க்ஸ் மேடம். உங்களை பார்த்தோன்னு அப்படி தெரியுது போல இருக்கு. இது நான் கேட்காமலே இருந்திருப்பேனே. அண்ட் சொல்லுங்க டைரக்டர் சார், சோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு அப்படின்னுவீங்களா நீங்க இந்த படம் பாக்குற எல்லாருக்குமே? நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். இப்ப அது இளங்கோடைய இப்ப நம்ம இளங்கோட்ட பேசிட்டு இருக்கும்போது நமக்கு ஏற்படுற உற்சாகம் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த படம். ஆக்சுவலா இது ரொம்ப நேர்மையான படம், அதுதான் முதல்ல நான் சொல்ல வரேன். என்னன்னா இது ரொம்ப நேர்மையான படம். அதுக்கு மேலதான் அது சினிமாவா என்ன கமர்ஷியல் அதெல்லாம் அடுத்தது. ரொம்ப நேர்மையான படம். இப்ப இளங்கோட்ட பேசிட்டு இருக்கிற டைம்ல நமக்கு ஏற்படக்கூடிய விஷயம் படத்துல இருக்கும், அததான் சொல்லியிருக்கோம். இந்த ட்ரூத்தை தான் சொல்லியிருக்கோம். சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம முன்னாடி டைரக்டர் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கணும். ஒரு கேள்வி இந்த படத்தை பத்தியாவா இருக்கலாம், இல்ல அவரோட பொது வாழ்க்கை பத்தி இருக்கலாம், இவ்வளவு வருஷம் உங்களுக்குள்ள இருக்க நட்பு பத்தி இருக்கலாம். ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. இந்த படத்தோட முழு கதையை சொல்லுங்க சார். இப்போ வரைக்கும் ஆமா மேடம், இன்னும் முழு கதை தெரியலையே. பொறுத்திருந்து நம்ம பாக்குறோம்ல ஆடியன்ஸ் கூடவே சேர்ந்து அவங்க ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்புறமா கேளுங்க, டைரக்டர் முழுசா சொல்லுவாரு. அப்படியா மேடம்? இல்ல அதான் நம்மளே பாத்துடலாம் மேடம் படம் தியேட்டர்ல. அது கரெக்ட். வந்ததுக்கு அப்புறம் சூப்பர், வண்டர்ஃபுல். அண்ட் நீங்க வந்து இப்போ மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த படம் மூலமாவும் உங்களோட வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பத்தி என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? இப்ப குக்கு படம், குக்கு படத்துல ஓரளவுக்கு பார்வையற்றோர் வாழ்க்கையை வந்து படம் முடிச்சு காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நாங்க வந்து வெறும் பரிதாபத்துக்குரியவர்கள் மட்டுமல்ல, தன்னம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்ல வரோம். சூப்பர் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். அண்ட் சார் கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன். எக்ஸ்ட்ரா உங்கள்ட்ட ஒரு கேள்வி மேடம். எனக்கு வந்து நான் தமிழ் இலக்கியம் படிச்சதுனால, தாய்மொழி பற்று அதிகமா இருக்கனால நான் அதிகமாவே பெரும்பாலும் தமிழ்ல தான் நான் பேசுறேன். அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல? கிடையவே கிடையாது சார். நம்ம தந்தி டிவில தமிழ்ல பேசாம வேற எங்க போய் தமிழ்? அதான் மேடம், எனக்கு இடையில இந்த ஆங்கிலம் கலந்து பேசுறது பிடிக்காது. அப்படிங்களா? நான் மாத்திக்க ட்ரை பண்றேன். நிறைய பேர் லைஃப்ல நார்மல் லைஃப்லயே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுது. அண்ட் ஆடியன்ஸ்க்கு நீங்க குக்கு படத்தினுடைய டைரக்டரா என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அத இத நேர்மையா எடுத்திருக்கோம். இந்த படத்தை நிறைய ஒர்க் பண்ணி உண்மையா எடுத்திருக்கோம். அதுக்கு மேல அவங்க அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து இந்த படத்தை, இந்த லைஃபை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொன்னாலுமே அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கும்.
once again welcome back இந்த சந்திப்போமா at cinema cafeல இந்த வாரம் நம்ம கூட இருக்கிறது குக்கு டீம். இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்க ஒரு கெஸ்ட். அத வந்து நம்ம டைரக்டர் சார் இன்ட்ரோ듀ce பண்ணி வைக்க போறாங்க நம்மளுக்கு. குக்கு படத்தோட கேமராமேன் பிகே வர்மா. ஓகே, கேமராமேன் as உங்களோட ஃப்ரெண்டா இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து behind the screens நிறைய கலாட்டான நம்ம தினேஷ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாரு. நீங்க இங்க தளபதி மியூசிக்க போடணும். அப்ப மொத்தத்துக்கும் இவர்தான் காரணமா? எப்படி சார், ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணீங்களா இல்ல ஜாலியா ஒர்க் பண்ணீங்களா இந்த ப்ராஜெக்ட்ல? சீரியஸ்ங்க வார்த்தை நீங்க சொல்லி இப்ப கேள்விப்படுறேன். இப்ப ஆக்சுவலா குக்கு படம் வந்து ஒரு அழகான சீரியஸான மூவி, அது கண்டென்ட் உள்ள பேஸ் மூவி. பட் பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து நாங்க ரொம்ப ஜாலியா இருந்தோம். சென்ஸ் ஒரு பயங்கரமான இன்டராக்ஷன் இருந்தது மெயின் திங். அது ஒரு வேவ் லென்த், ஒரு இன்டராக்ஷன் எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் தான். இட் வாஸ் லைக் ஷூட்டிங் மாதிரி தெரியல. சிச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப டென்ஸா இருந்தாலும் ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல வேவ் லென்த் இருந்துச்சுன்னா ஐ திங்க் எனிதிங் என்ன வேணா பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒரு மேக்கிங் தான் குக்கோட. ஓகே, உங்களை வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்லயே வச்சு நிறைய வேலை வாங்கினாரு டைரக்டர். நம்ம நிறைய வேலை வாங்கினதை விட நம்ம அது ஜாலியா பண்ணோம். அது வேலையை நம்ம எடுத்துக்கவே இல்லை. நாம இந்த ப்ரொஃபஷன் வந்து ஃபில்ம் மேக்கிங் வந்து இட்ஸ் ஒரு பேஷன் மாதிரி பாக்குறோம். சோ இந்த மாதிரி நம்ம வேவ் லென்த்ல இருக்கிற ஒரு தாட்டோட ஒரு டைரக்டர் மீட் பண்றது வந்து ஐ திங்க் வி ஆர் லக்கி அண்ட் தேங்க் யூ டைரக்டர் ராஜமோகன் சார். அவர்கள் அந்த மாதிரி தான் பண்ணி நான் வேலை கிடையாது. இது என்னன்னாலும் ஃப்ரெண்ட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பரவாயில்ல. இல்ல நான் உண்மையா தான் பேசுறேன். உண்மை தவிர இது சொல்லிடுங்க சார், ரெண்டு வரி பேசுறதுக்கு நடுவில் இது ஒண்ணு சொல்லிடுங்க. நாங்க உண்மையா தான் பேசுறோம். இல்ல இது வந்து மறைக்கிறதுக்கு கேமரா பின்னாடி எதுவுமே இல்ல. அந்த அந்த ஒரு சின்ன வேவ் லென்த் ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா இட் வில் ரிஃப்ளெக்ட் எல்ஸ்வேர். ஓகே சார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறது வேவ் லென்த் கம்யூனிகேஷன். இது ஸ்கிரிப்ட்ல எல்லா வரியிலயும் வரும். ஓகே சார். சரி, இப்ப வந்து லைவ் லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணது அப்படின்னு சொன்னார் சார். எல்லாமே லைவ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ரோட்ல நடக்கும்போது ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் ஃபார் யூ உங்களுக்கு உங்க ஜாப் பண்றதுக்கு? சோ எனி ஃபில்ம் அந்த ஒரு கண்ட்ரோல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது செட்லயோ இல்ல கண்ட்ரோல் சிச்சுவேஷன் இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் ஓகே. அதுல ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் பியாண்ட் கண்ட்ரோல். பட் குக்கு படம் வந்து இட்ஸ் டிராவல். இட் கேனாட் பி ஒரு செட்டுக்குள்ள லிமிட் பண்ண முடியாது. ஒரு லைவான லொகேஷன்ஸ், அவங்க ப்ராப்ஸ் இருந்து ஆர்டிஸ்ட் அப்படி செலக்ட் பண்ணிருக்காரு ஒவ்வொரு லொகேஷன்ல போயிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்டிங்ஸ்ல பண்ணா அதோட தன்மை போகும். இட் வில் பி கில்லிங். ஸோ எல்லாமே லைவா தான் ஷூட் பண்ணும். ஸோ ஆப்வியஸா ஒரு லைவ் லொகேஷன் போய் ஷூட் பண்ணது இருக்குல்ல, ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்ஸ் சொல்றதை விட அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் எனார்மஸ் அமௌண்ட்ல இருந்தது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ, ஒரு திருவிழா செட்டப்போ, மூர் மார்க்கெட். ஸோ எல்லாமே வந்து அங்க இருக்கிற பப்ளிக் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம வண்டர்ஃபுல் டீம், நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம் எல்லாமே பை ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எங்க வந்து ஒர்க்கான எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியுமான்னு சின்ன ஒரு டவுட் தான். ஸோ அந்த டீம் ஒரு வண்டர்ஃபுல்லான டீம். எல்லாருமே வந்து இந்த படத்தோட கண்டென்ட்டோட வேல்யூ தெரிஞ்சுதான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ இட்ஸ் இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ரேரா தான் அமையும் ஆக்சுவலா. ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய கமர்ஷியல்ஸ் படம் வரும், ஜாலியான படம் வரும், வேல்யூ பேஸ் பண்ணும். இட் அமையிறது கொஞ்சம் இட்ஸ் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் டைம். ஸோ அந்த மாதிரி படம் தான் குக்கு. ஓகே, இந்த டீமுக்கும் இந்த படத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சு ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது சொல்றீங்க. கண்டிப்பா அந்த நல்ல டீம் வந்து நம்ம பை காட் கிரேஸ் ஆர் எனிதிங் நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் குக்கு படம். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் இவ்வளவு தூரம் சொல்றாரு, நீங்க சொல்லுங்க டைரக்டர் சார். இப்போ ஒரு டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் எந்த அளவுக்கு இவர் சொன்ன மாதிரி வேவ் லென்த் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு? நிச்சயமா. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேற வேற கேமராமேன்லாம் ஒரு ப்ராசஸ்டா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது எப்பவுமே அதுல 2-3 சாய்ஸஸ் வந்துட்டு போகும். எல்லா இடத்துக்குமே மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், கேமராமேன் இருக்கட்டும், அப்படிலாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் யோசனைகள் வந்தது பண்ணது வந்து. பட் ஃபைனலா வந்து எனக்கு அட்டகத்தி ரொம்ப பிடிச்சிருந்தது லைவா அந்த கேமரா ஒர்க்கு. ஸோ இவரை மீட் பண்ணி பிகே மீட் பண்ணி நான் வந்து கதை சொன்னப்போ அங்கேருந்தே அந்த இது ஆரம்பிச்சிருச்சு, அந்த கெமிஸ்ட்ரி. அதுதான் சொல்றேன்ல, நம்ம ஒரு ஹார்ட் லெவல் தான் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா நடக்கும். அப்படி அவரோட எனக்கு அமைஞ்ச அந்த மீட்டிங்கு, அந்த விஷயம் அப்பவே அது அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து அதான் சொல்றேன், இது ஒர்க்கா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவோம், காலையில 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவோம், மதியம் எங்க இருந்தாலும் உடனே மீட்டிங். அப்படி வந்து எதுவுமே டைமிங் கிடையாது. அந்த மாதிரி தான் அந்த ஒர்க்கிங் ஸ்டைலே. அவர் எனக்கு முன்னாடி போய் மூர் மார்க்கெட்ல நின்றுட்டு இருப்பாரு, இங்க வந்துட்டேன் நான் வாங்க அப்படிம்பாரு. ஒரு டிராவல் தான் இது அவங்களோட இருந்து. ஏன்னா இதை ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணவே முடியாது. இந்த மாதிரி படத்தை ஒரு டைமிங் வச்சுக்கிட்டு ஒரு ஆபீஸ் டியூட்டி மாதிரி பண்ணவே முடியாது. ஸோ அப்படிதான் இது அமைஞ்சிருக்கு. அது வந்து அதுல இருந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த கதையை முழுக்க உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காரு.
அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கும் அவருக்குமான கெமிஸ்ட்ரி வந்து அங்கதான் உருவானுச்சு. அது ரொம்ப நல்லா நடந்திருக்கு அந்த கெமிஸ்ட்ரி. வண்டர்ஃபுல் சார். அண்ட் இத பத்தி பேசும்போது ஜென்ரலாவே ஒரு ஆர்டிஸ்டுக்கு கேமராமேனுக்கு அப்படின்னா நிக்க சொன்ன இடத்துல நிக்கணும், அவங்க டெலிவரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, லைட்ஸ் இங்க வைக்க கூடாது அங்க வைக்க கூடாது. பட் இந்த படம் ஆல் தி மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் இதுல ஒர்க் பண்றாங்க, நடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்ததா உங்களுக்கு? ஸ்பெஷல் நீட்ஸ் இல்ல ஸ்பெஷல் கேர் ஏதாவது எடுத்து பண்ணீங்களா, இல்ல அவங்களும் ஆர்டிஸ்ட விட இந்த மாதிரி ப்ரோ ஸ்டைல்ல நடிச்சாங்களா? இல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், பேசிருப்பாங்க. இது வந்து ஒரு லைவான சப்ஜெக்ட். மோரோவர் வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படம். ஸோ டைரக்டர்ஸ் வந்து நரேட் பண்ணும்போது ஒரு விஷயம் நான் வந்து தெளிவாயிட்டேன். டெக்னிக்கல் இன்ட்ரூஷன் வந்து நிறைய இருக்குது. அங்க டெக்னிக்கல் இன்ட்ரூஷன் இருக்கும்போது இது ரொம்ப தப்பாயிரும். ஒரு நான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் இது வந்து நான் ஒரு விஷயம் 2 விஷயம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்ரோச் டு ஃபில்ம் மேக்கிங். ஒன் வந்து ஒன்ஸ் செட்டப் ஆயிடுச்சுன்னா ஆர்டிஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அது விஷுவலி சேலஞ்ச் பண்றது வந்து இட்ஸ் ஹியூஜ் டாஸ்க். செகண்டரி அவங்க வந்து மூவ்மெண்ட்ஸ் நிறைய வந்து படத்துல வந்து அப்ரோச் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து அவங்க மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்லோ பேஸ்ட் மூவ்மெண்ட்ஸ். அவங்க வந்து பார்த்து நடப்பாங்க. அவங்க எக்ஸ்பிரஷன் வந்து ஐ கான்டாக்ட் இருக்காது. ஸோ அவங்க ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும்னா அவங்களை வந்து பிளாக் ஃப்ரேம்ஸ் வச்சு தான் அவங்க வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும். ஸோ எங்கெங்க போறாங்களோ அவங்க ஸ்லோ பேஸ்லியானது அவங்களோட டிராவல் பண்ண. ஸோ அந்த வந்து நானும் டேரக்டர்ஸா பேசி இந்த மாதிரி அப்ரோச் பண்ணா ஒரு நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வரமோ அப்படியே நம்ம சொன்னா பெட்டர் ஆகும்னு சொல்லி அந்த ஒரு அப்ரோச்ல ஒர்க் பண்ணோம். சோ சினிமாட்டோகிராஃபி அப்படின்னும் போது இன்னொரு பக்கபலமான ஒரு விஷயம் இந்த படத்துக்கு அப்படின்னா மியூசிக் சொல்லி ஆகணும். சோ ஹவ் வாஸ் இட் வர்க்கிங் வித் மியூசிக் டைரக்டர் அண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு எப்படி ஒரு பக்கபலமா இருக்கு? ஆமா, இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ வந்து பெரிய ரீச் ஆயிருக்கு ஆடியன்ஸ்கிட்ட. சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ், சாங்ஸும் பேக்ரவுண்ட் மியூசிக். ஏன்னா இந்த படமே ஒரு மியூசிக்கல் பிலிம் தான். குக்குங்கிறதே ஒரு சவுண்டு தான், அவங்களோட வேர்ல்டே சவுண்டு அப்படிங்கறதுனால. ஸோ எனக்கு மியூசிக்கலா ஒரு பெரிய ஒரு கேரி பண்றதுக்கு சரியான ஒரு ஆள் வேணும் அப்படிங்கறத இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போதுலேருந்தே நான் யோசிச்ச விஷயம். அதுக்கு சந்தோஷ் நாராயணன் கரெக்டா வந்து ஃபிட் ஆயிருக்காரு. அவருக்கே இது ரொம்ப அடுத்த கட்டமான ஒரு ஆல்பம். இந்த படத்துல இப்போ இது ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆகாசத்தை நான் பாக்குறேன்னு ஒரு சாங், அது ஒரு ஒரு லவ்வுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமா சொல்ற ஒரு சாங். அந்த சாங் மனசுல சுரக்காத்து, பொட்டப்புள்ள, கல்யாணமா, எல்லா சாங்குமே வேற வேற ஜெனர்ல. கோடையில பாட்டை பாடினது வைக்கம் விஜயலட்சுமி, இன்னொரு விஷுவலி சேலஞ்ச் சிங்கர், கேரளா சேர்ந்தவங்க. அவங்க பாடியிருக்காங்க. ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு வாய்ஸ். ஸோ எல்லாமே வேற வேற ஜெனர்ல ஒரு கவனத்தை வந்து ஈர்த்திருக்கு. இது முழுக்க முழுக்க சந்தோஷ் நாராயணனுடைய உழைப்பு. அவரு இப்படி ஒரு ஸ்கிரிப்டை கேட்டோன்னே எப்படி கேமராமேன் உள்ள வந்தாரோ அதே மாதிரியே மியூசிக் டைரக்டரும் ரொம்ப ஹார்ட் லெவல்ல ரொம்ப உள்ள வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு எமோஷனலா ஒரு தமிழ் மண்ணுக்கான ஒரு ஒரு ஆல்பம், ஒரு மியூசிக் வந்து பிரமாதமா பண்ணியிருக்காரு. வண்டர்ஃபுல். அண்ட் சாங்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எப்படி ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில? இல்ல கண்டிப்பா சந்தோஷ் நாராயணன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் இங்கே. அவருக்கு முன்னாடி அட்டகத்துல ஒர்க் பண்ணேன். அதுலயே ரொம்ப டிஃப்ரெண்டான ட்ராக் கொடுத்தாரு. குக்குல பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஆல்பம். ஸோ எல்லா எமோஷன்ஸ் டிராவல் பண்ணிருப்பாங்க. பேத்தோஸ் இருக்கும், செமி பேத்தோஸ் இருக்கும், ஒரு டான்ஸ் நம்பர் இருக்கும், கல்யாண சாங். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆல்பம் சொல்லலாம் குக்குவை. அந்த ஃபர்ஸ்ட் டைம் சாங்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு வந்து டைரக்ட் டு த ஹார்ட் அந்த டச் பண்ணும். ஸோ ஒரு டான்ஸ் நம்பர் இருக்கும். டான்ஸ்ல கேட்டாலும் நம்ம வந்து ஒரு ஃபுட் டேப்பிங் ஒரு மியூசிக் போட்டாரு. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு சாங். அது ஒரு விஷுவலா பார்க்கும்போது இல்ல ஒரு பயங்கர ஒரு ஹெப்பியான ஒரு சாங்கா இருக்கும். சூப்பர். அண்ட் எல்லா ஃபேக்டர்ஸ்லயும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆடியன்ஸினுடைய மனசளவுலயும் கூட சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமா இந்த குக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு எங்களோட வந்து பேசினதுல. சூப்பர். அண்ட் this was a very very jolly chat with the entire Kuku team. Thanks a lot for watching. This was Sandipoma at Cinema Cafe. Meet your style. Style One, Gandhinagar, Adyar, Chennai.